ஏயோட யூஎஸ்டி ஓடிசி 5 மினிட்ஸில் ஒரு கேண்டில் டவுன் ட்ரேட் எடுத்தேன். இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்னும் 20 செகண்ட் இருக்குது. என்னாயிரம் நினைக்கிறேன், பார்க்கலாம். Five, 4, 3, 2, 1. என்னாச்சு? கோல்டில் ஒரு ட்ரேடு 5 மினிட்ஸில் எடுத்திருக்கேன். ஏன் எடுத்தேன்னா, ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் காட்டுறேன். ஏன் ஸ்ட்ராங்கான லெவல் பின்னாடி இங்கே கிடைக்குன்னு பார்த்து மார்க் பண்ணணும். இவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. இந்த இருக்கா சிங்கிள் கேண்டில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படி இருக்கிறதுனால இதில் முடிஞ்சிருந்துச்சு, லெவலில் முடிஞ்சிருந்துச்சின்னு எடுத்துருக்க மாட்டேன். லெவலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணிட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு க்ரீன் கேண்டில் வரும். அதுக்கப்புறம் ரெட் கேண்டில் வரலாம், க்ரீன் கேண்டில் வரலாம், அது நமக்கு தெரியும். இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு க்ரீன் கேண்டில் வரும். அதனால் எடுத்தேன். பார்க்கலாம். என்ன பிரச்சனைனா, சப்போஸ் 1 மினிட்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்துட்டு அப்புறம் கீழே போயிடலாம். அதில் ரிஜெக்ஷன் மட்டும் கொடுக்கும் 5 மினிட்ஸில் பார்க்கும்போது. அப்படியே வரலாம். மார்க்கெட் வந்து யாரும் எதையும் கணிக்கவே முடியாது. இருந்தாலும் ஒரு ப்ராபபிலிட்டி தான், வரலாம். எடுத்திருக்கேன். இப்போதைக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம். இன்னொரு 4 நிமிஷம் கழிச்சு வீடியோ ஆன் பண்ணுறேன். அது ரொம்ப போகும். கோல்டில் 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேட் எடுத்துருந்தேன். அது முடிய போகுது. இன்னும் 41 செகண்ட்ஸ் மோர். ஈஸியாக வின் ஆயிரும். இதுக்கப்புறம்லாம் கீழே வர வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி ரெண்டாவது ட்ரேடு ஒன்றா போகுது. 2க்கு 2. இன்னும் 1 எடுக்கணும், எடுத்து முடிச்சுக்கணும். நான் ரீசன் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, ஸ்ட்ராங்கான லெவல் பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்னு சொல்லி. எப்போ லெவலில் எடுக்கணும், எப்போ பிரேக் அவுட் ஆனால் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக நீங்கள் நிறையா பண்ண உங்களுக்கு புரியும். எஸ், முடிஞ்சு. ஒயிட் கலர் லைன் இருக்கா, ஒரு ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர். அதில் முடியும், இந்த கேண்டில் அதில் முடியும். நான் இதிலேருந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். டெஃபினட்டாக ரன் ஆகும். டெஃபினட்டாக ரன் ஆகும்னா அமௌண்ட் கூட வைக்கலாம். இருந்தாலும் டிசிப்ளினாக இருக்கணும். ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ரொம்ப ஆசைப்படும் போது தான் ரொம்பவும் போகும் கையிலேருந்து. அதனால் இந்த அடிச்சான், அலாரம் வச்சுருந்தேன், செட் பண்ணி அடிச்சான். ஸோ டெஃபினட்டாக எடுக்கிறேன். முடிட்டு எடுத்து விட்டேன் ட்ரேடு. அதெல்லாம் ஆசாச்சுனாலும் மாட்டின்னு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல் வந்து மிஞ்சி போச்சுன்னா அடுத்து ஒரு கேண்டில் மேக் பண்ணும். ரொம்பலாம் போகாது. ஏதோ 10ல் 1 போகும். அது போச்சுன்னா விட்டுறணும். சேஸ் பண்ணக்கூடாது. சேஸ் பண்ணால் கேபிட்டல் லாஸ் அவுட் ஆகிரும். அதை விட்டோம்னா 0.5%லையோ 1%லையோ முடிச்சுக்கலாம். அடுத்த ட்ரேடில் எடுத்துடலாம். இது ஒன்று. அடுத்த லாஸ் ஆச்சுன்னா ரெக்கார்டு ஒன்று. அவ்வளோதான், முடிச்சிடுவேன். டெஃபினட்டாக நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மார்க் பண்ண லெவல் அப்படி. சரி, நான் ஒரு 4 நிமிஷம் கழித்து காட்டுறேன். கேண்டில் எடுத்திருந்தேன். ஜிஓடிசியில் முடிய போகுது. இன்னும் 37 செகண்ட்ஸ் மோர். பார்க்கலாம். இன்னும் மேலே கீழே தான் போய்கிட்டுருக்கு. இருந்தாலும்
கரெக்டான லெவல் அப்படிங்கிறதுனால வின் ஆயிரும். $15 seconds more. வின் ஆனதுக்கப்புறம் லெவலை காட்டுறேன். வின் ஆயிடுச்சு. நான் சொன்ன லெவல் ஸ்ட்ராங்கான இதோ இதான். இந்த லெவல் தான், இந்த கேண்டில் தான். இது ஏன் ஸ்ட்ராங்கான லெவல்னால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். பட் எது ஸ்ட்ராங்கான லெவல்னு உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல். அது கேண்டில் எப்படி உருவாகிருக்கு, எந்த மாதிரி இடத்துல உருவாகிருக்குங்கிறத பொறுத்து அது ஸ்ட்ராங்காக வீக்காங்கிறது பண்ண தெரியும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல். இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு, அதனால எடுத்தேன். வின் ஆயிடுச்சு. இன்றைக்கி 3 ட்ரேடு 3 வின்னு.